டீனேஜ் வயசில் பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசினா பேரண்ட்ஸுக்கு கவலையாக தான் இருக்கும். அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்டாம்பை குத்திடாதீங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை சரி செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு ஒரு சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவதாக இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடி பாருங்கள். ரைட், குடும்பத்துக்குள்ளே இல்லாட்டி வீட்டுக்குள்ளே ஏதாவது சண்டை போடுற நேரம், அண்ணன் தம்பிக்குள்ளே இல்லாட்டி பேரண்ட்ஸுக்கு இடையில சண்டை போடுற நேரம் கூட சில வார்த்தைகள் வெளியில் வந்திருக்கலாம். அப்படி இருந்தால் பிள்ளைகள் அப்படியே அதை காப்பி பண்ணுவாங்க. தென் ஸ்கூலில் வந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் வந்திருக்கலாம், வெளியில் போய் விளையாடுற இடத்துல வந்திருக்கலாம், ஸோ சமூக ஊடகங்களில் வந்திருக்கலாம், படங்களில் பார்த்து நம்ம ரொம்ப மெச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சில படங்களை நம்ம சொல்லுவோம், அதிலெல்லாம் இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ பிள்ளைகளும் இதெல்லாம் தான் நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணி அதை சரளமாக யூஸ் பண்ண துவங்கிடுவாங்க. ரெண்டாவதாக, கத்தாமல் ரொம்ப அமைதியாக நான் சொல்கிற இந்த கேள்வியை கேளுங்க. இப்படி கேட்டிங்களா இருந்தால் அவங்கள கொஞ்சம் சிந்திக்க வைக்கும். என்ன காரணத்துக்காக நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி. சரியா? அப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியும் அதுதான். என்ன காரணத்துக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இந்த வேர்டு? இதுக்கு நீங்கள் குற்றம் சாட்ட தேவையில்ல, அவங்ககிட்ட சண்டை போட தேவையில்ல, அழகாக தான் கேட்கணும். மூணாவதாக, அவங்களுக்கு ஒரு எல்லை வைங்க, ஒரு லிமிட் ஒன்று வைங்க. அதாவது நீங்கள் அவமதிக்கிற மாதிரி யாரையுமே பேச முடியாது. வீட்டில் அவமதிக்கிற வார்த்தைகள் யூஸ் பண்ணவே முடியாது. பொது இடங்களில், ஸ்கூலில், ரைட், எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் யாரையும் அவமதிக்கிற மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எல்லையை நீங்கள் வச்சிங்களா இருந்தால் அவங்க அந்த எல்லைக்குள்ளே இருந்து பேச ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து தான் இவங்களுக்கு சில வேளை கோபம் வரனாலையும் இந்த மாதிரி பேசலாம்ல. கோபம் வந்தோன்னு உடனே இந்த வார்த்தை வந்துடும். அப்படியே சொல்லி பழகி சில கெட்ட வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்காக சிலருக்கு கோபம் வந்தால் வாரதுண்டு. அதனால அதுக்கு சில மாற்று வார்த்தைகளை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த வார்த்தைக்கு பதிலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சில வார்த்தைகளை நீங்களே சொல்லிக் கொடுக்கலாம். அஞ்சாவது தாங்க, பெற்றோர்களுடைய எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது நாங்கள் நல்ல உதாரணமாக முன்மாதிரியாக நடந்துக்கணும். நம்ம கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி ஏசனமாக இருந்தால் பிள்ளைகளும் அதை காப்பி பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பிள்ளை விட்டுறோம். அதனால் இதை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கோபமான இடத்துலையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல எக்ஸ்ட்ரா வேர்டு ஒன்று, அதை யூஸ் பண்ணுங்கள், கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. ஆறாவது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்னென்னா, இவங்க ஏதாவது அந்த மாதிரி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு டோக்கன் ஒன்று கொடுக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் ஒன்று. ரைட்டா, இன்றைக்கி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணால் நீங்கள் தான் இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அடிக்கிற வேலை இல்லாட்டி அவமானப்படுத்துகிற வேலையெல்லாம் வேணாம். அவங்களுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட். கெட்ட வார்த்தை என்னைக்கு யூஸ் பண்ணுறாங்களோ யூஸ் பண்ணால் இந்த வேலை அவ்வளோத்தையும் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேலையை இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுங்க. அப்போ அவங்க கொஞ்சம் அதை உணர்வாங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கெட்டவங்க கிடையாது. சில வேளை கோபம், அழுத்தம், நண்பர்கள்னால தான் இந்த பழக்க வழக்கம் வந்திருக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய கடமை. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.